வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ரயில்வே துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 31/3/2023 கொடுத்துருக்காங்க. 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸ்டார்டிங் சேலரி வந்து 36,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. தேர்வு இல்லை. ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக, அதாவது லெட்டர் மூலமாக வந்து நீங்கள் அனுப்பணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை வந்து ஃபில் பண்ணி இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பணும். ஸோ இதில் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கணும். அதே மாதிரி நீங்கள் என்ன போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணுறீங்க, உங்களுடைய நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த், அதே மாதிரி உங்களுடைய ஆதார் நம்பர், மேலா ஃபீமேலா, அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஏஜ், கம்யூனிட்டி என்னது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் என்னது, அட்ரஸு, ஸோ பெர்மனெண்ட் அட்ரஸ், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக வந்து எழுதிக்கங்க. தென் எதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணாமல் வந்து விடக்கூடாது. அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, இயர் ஆஃப் பாசிங் என்ன, எவ்வளோ மார்க்கு, ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில் ஆஃப் என்க்ளோசர்ஸ், ஸோ இதெல்லாம் எழுதிட்டு சைன் பண்ணி இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 31/3/2023 வந்து நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. தென் இது பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ் தான் இது. தென் இந்த ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 2 விதமான கேட்டகரியில் வந்து ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அகைன் செகண்ட் நோட்டிஃபிகேஷனையும் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் இது தான். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான், சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும். இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு ஒருத்தர் இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்கூடிய இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர் போஸ்ட் அல்லது ஆர்டினரி போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அனுப்பலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் கொரியர் போஸ்ட் மூலமாக கூட நீங்கள் வந்து அனுப்பலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் மேனேஜர் ஹெச்ஆர், ரூம் நம்பர் 283, ஃபஸ்ட்டு ஃப்ளோர், ஆகஸ்ட் கிராந்தி பவன், பீத்காஜி காமா பிளேஸ், அது பார்த்திங்கன்னா ஆர்கேபுரம், நியூ டெல்லி 110066 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து லாஸ்ட் டேட் 31/3/2023 கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. அதேமாதிரி உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் என்ன, ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஏடி எல்லாம் வந்து கிடையாது. ஸோ இந்த ஜெராக்ஸ் கூட பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மெட்ரிகுலேஷன் ப்ரூஃபு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி ஜெராக்ஸ் காப்பி, அதே மாதிரி மார்க் ஷீட் ஜெராக்ஸ் காப்பி, ஸோ இது எல்லாமே வச்சு நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா கேட் ஆப்ரேட்டர் ஆர் டிராஃப்ட்ஸ்மேன் அப்படிங்கிற போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன். இந்த போஸ்டிங் எல்லாம் இருக்குது. செகண்ட் நோட்டிஃபிகேஷனையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எஜுகேஷனல், அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு, இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் பேசிஸ் 2 போஸ்ட் ஆஃப் கேட் ஆப்ரேட்டர் அல்லது டிராஃப்ட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ சிவில் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் rvnl.orgல கேரியரில் போயிட்டு ஜாப்ஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னோடய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தென் இது பார்த்திங்க அப்படின்னா சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கானது, டிராஃப்ட்ஸ்மேன் அப்படிங்கிற போஸ்டிங்கானது, சரிங்களா. ஸோ டிப்ளமோ சிவில் முடிச்சிருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது செகண்ட் நோட்டிஃபிகேஷனை பற்றியும் பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் நோட்டிஃபிகேஷன். இந்த செகண்ட் நோட்டிஃபிகேஷனுக்கும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுவும் வந்து இதிலே அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் நேம் ஆஃப் த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதாவது சிவில் ஆர் டிசைன் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து டிபார்ட்மெண்ட், நீங்கள் சிவில் டிபார்ட்மெண்ட் வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான ரெமுனரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஏஎம், அதாவது 30,000 அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து 30,000 ப்ளஸ் அலவுன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து கிடைக்கும். லொக்கேஷன், ஜாப்ஸினுடைய லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து நியூ டெல்லி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான ஏஜ் வந்து 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம்.
தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிடெக் அல்லது பிஇ சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. ரெக்வயர்டு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.